கனவு கண்டு அங்கிள் மட்டும் எழுந்திருக்காம இருந்திருந்தாருன்னா இந்நேரம் நீங்க காலியா இருப்பீங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? சாகறதுக்காக தான் அப்படி பண்ணேன். ஆனா அதுலயும் தோத்து போயிட்டேன். ஹே, தேவையில்லாம அழுது பிபி ஷூட் பண்ணிக்காதீங்க. நேத்து உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா அங்கிள் அப்புறம் நான் எல்லாருமே மாட்டிருப்போம்ல. அதை பத்தி நீங்க ஏன் யோசிக்கல? நான் உயிரோட இருக்கிறதுனால தானே உங்களுக்கு எல்லாம் கஷ்டம். எதுக்காக இப்படி தேவையில்லாம தெரியாத இடத்துல உயிரோட இருந்து கஷ்டப்படணும்? அப்படிலாம் பேசாதீங்க. இங்க பாருங்க, கடவுள் இந்த ஆயுசையும் ஆரோக்கியத்தையும் நமக்கு எதுக்காக கொடுத்திருக்காரு? இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கவா? இதோ இத பாத்தீங்களா? நேத்து நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருந்தீங்கன்னு பாருங்க. எவ்வளவு நல்லா பாடுறீங்க. இந்த திறமைகளை எல்லாம் கடவுள் எல்லாருக்குமே கொடுக்கல. இத பத்தி ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? கபதனிதா கபதனிதா கபதனிதனித பகபகரிசா. ஏதாவது ஒரு வேலைய ஒழுங்கா பண்ணு, ரெண்டு வேலையை இந்த மாதிரி சேர்த்து செய்யாத. இப்படியா சாதகம் பண்ணுவாங்க? அத்தமா, தேவையில்லாம நீ டென்ஷன் பண்ணாதீங்க. காலையில இருந்து ஒரு டீயை குடிச்சிட்டு இத்தனை வேலையும் பாத்திருக்கேன். எந்த வேலையை தப்பா பண்ண? ஏதோ அங்கிள பாத்தீங்களா, நல்ல ஸ்மார்ட்டா சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. எவ்வளவுதான் தொடச்சாலும் இருக்கிறது தானே இருக்கும். இங்க பாரு, வர வர உனக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கபதனிதனித பகபகரிசா. இதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சீங்க? கபதனிதனித பகபதனித. அதுக்கு நான் ஒன்னும் சின்ன குயில் சித்ரா கிடையாது. சினிமா பாட்டு அப்படி இப்படின்னு தப்பா பாடினா போலீஸ் வந்து புடிச்சிட்டு போயிடுவாங்களா? பேசாத. பொம்பளை பொண்ணா அடக்கமா லட்சணமா இரு. எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க. இன்னொருத்த வீட்டுக்கு போக போறவ ஞாபகம் இருக்கட்டும். அப்படின்னா இந்தாங்க, நீங்களே தொடச்சுக்கோங்க. என் செல்லத்து கோவமா? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு எல்லாமே அத்தமா தான். கபதனிதனித பகபதனித கபதனிதனித பகபதனித சாக பாத தனி சதனி பதனி பத கமத பபா நீ பா நீ நீ பகசா நீ சரி ச பதனித கம பகமரிசா. ரவி அண்ணனும் கிரி அண்ணனும் என்ன எப்பவும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. என்ன என்னாலதான் அத்தம்மா அவங்களோட போகலையா? என் கல்யாணத்தை நடத்தி முடிச்சுட்டு கனடாக்கு போறதாதான் அத்தம்மா நினைச்சிட்டு இருந்தாங்க. 7ஆம் கிளாஸ் ஃபெயிலான பொண்ணை எவன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போவான்? இப்பதான் புரியுது. அதனாலதான் எந்த சம்பந்தமும் கைக்கூடி வரல. நடந்தாலும் நடக்கலைனாலும் அடுத்த வாரத்துக்கு டிக்கெட் புக் பண்ணியாச்சே. வீட்டை வித்து பணத்தை வாங்கினதுக்கு அப்புறமும் இங்க இருந்தா அது தப்பு இல்லையா? அவளை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்காம எப்படிரா? எவ்வளவு நாளா நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நடந்ததா? அது எப்படி? இந்த பொண்ணுக்கு சாதாரண ஆளுங்களே பிடிக்கலையே. அந்த கான்வென்ட்ல இருக்கிற சிஸ்டர்ட்ட ஒப்படைச்சிடலாம். ஹாஸ்டல் ஃபீஸ் வேணா கொடுத்துருவோம். இப்பதான் இலவச திருமணம்லாம் அப்பப்ப நடக்குது இல்ல. சும்மா வேண்டாம், அவ பேர்ல வேணா பேங்க்ல பணத்தை போட்டுருவோம். பணத்தை கொடுத்து நாம அவளை அப்படி ஒதுக்கி விட்டுட முடியுமா? சரி வேண்டாம், அவ கூட இங்கேயே இருந்துக்கோங்க. பேசுறத பாரு. பிளைட்ல உட்காந்து டிராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும்போது தானே கூட்டிட்டு போக முடியும். உடம்புக்கு ரொம்ப முடியாம போச்சு. சரியா சொன்னீங்க. இவங்க உடம்பு முடியாம படுத்துட்டா அப்புறம் யார் பாப்பாங்க? நான் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாளைக்கே போயிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணன், நீங்க டிக்கெட்லாம் புக் பண்ணிடுங்க. நான் நாளைக்கு கான்வென்ட்டுக்கு போயிடுறேன். நான் ரொம்ப நாள் கான்வென்ட்ல இருக்க வேண்டி வரல. எனக்காக அனுப்பப்பட்டவர் என்னை தேடி வந்தாரு. போன தடவை லீவுக்கு வந்தப்போ ஆன்டி அம்மாட்ட எல்லா விஷயமும் சொல்லியிருக்காரு. இவருக்கு இந்த ஊரில் சொந்தம் எதுவும் இல்லைங்கிறனால வேணான்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னு தெரிஞ்சதும் சார் உங்கள் சம்மதத்தை கேட்க சொன்னார். நான் ஒன்றும் பாடகம் கிடையாது. இருந்தாலும் கல்கட்டாவில் வாழ்கிற எனக்கு இந்துஸ்தானியும் ரவீந்திர சங்கீதம் மறந்து ஒரு வாழ்க்கையே இல்லை. அதனால சங்கீதம் தெரியுங்கிறதால கொஞ்சம் அதிகமாகவே ஆசைப்பட்டுட்டேன். ஐயோ, நான் சங்கீதம்லாம் எதுவும் படிக்கலைங்க. சும்மா முணுமுணுப்பேன், அவ்வளோதான். பரவாயில்ல, நீங்க படிக்கலனாலும் பிரச்சனை இல்லை. உங்களை நேரா பார்த்ததுக்கு அப்புறம் சங்கீதத்தை விட உங்களை பிடிச்சிருக்கு. தாகூர் கீதாஞ்சலியில் எழுதியிருக்காரு, ஜெய்ஹான் காத்தே ஆசா அமார் ஹோனி ஜெய்கான் ஹவா கேபோலி ஷோ ஷோதே ஹமார் கேபோலி ஹாய்தே ஆச்சா.
இது பெங்காலி. இன்னொன்னு இருக்கு, இதே கோழிக்கோட்ல அப்துல் காதர் பாடியிருக்காரு. இன்னும் ரெடி ஆகலையா? நல்ல ஆளுதான், சீக்கிரம் ரெடி ஆகு, நம்மளுக்காக பாஸ் காத்துக்கிட்டு இருக்காரு. எங்க நம்ம எங்க போறோம்? அதெல்லாம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல தமிழ் பொண்ணா இத வச்சுக்க. முல்லைப்பூவா? முல்லைப்பூ இங்க கிடைக்குமான்னு உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன். பாத்தியா, நீ மனசுல நினைச்சது நான் கொண்டு வந்து கொடுத்துட்டேன் பாரு. சீக்கிரம் சீக்கிரம் ரெடி ஆகு. நேத்து நான் இங்க இருக்கிற ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல காமிச்சேன்ல, அங்கதான் நாம இன்னைக்கு தங்க போறோம். வேண்டாங்க, அவ்வளோ பெரிய ஹோட்டலுக்குலாம் போனா எனக்கு உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிடும். நிம்மதியா சாப்பிட கூட முடியாது. பெரிய பெரிய ஹோட்டல்ல பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட எல்லாம் மிங்கல் பண்ண கத்துக்கணும். நாம ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்கி அரிசி வாங்கி சமைச்சு நிம்மதியா 2 நாள் சாப்பிடலாம். அதெல்லாம் நம்ம வேற ஒரு வீட்டுக்கு குடி போன பிறகு. हेलो यस बॉस आध घंटा हमारा एखाने पहुंचे जाओ ओके ओके அவருக்கு இப்ப முதல்ல உன் பாட்டை கேட்டாகணும். யாருக்கு? அதான் சொன்னல, என்னோட பாஸ்னு. வேணாங்க, நான் கண்டவங்க முன்னாடி எல்லாம் பாட மாட்டேன். அப்படின்னு நான் அங்க வரல. அப்படி சொன்ன எப்படி? நேத்து நைட்டு ஒரு இடத்துக்கு போனோம்ல, அங்க எல்லா பொண்ணுங்களும் பாட்டு பண்ணதும் டான்ஸ் ஆடுனதும் பார்த்தல. அவங்க எல்லாருமே காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க. அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? ஐயா, அந்த மாதிரி சம்பாதிக்கிற பொண்ணுங்களை பத்தி எல்லாம் நாம எதுக்குங்க பேசணும்? உங்களுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? இது நம்ம ஒரு மாதிரி இல்ல. சில விஷயங்கள்ல நாம ரொம்ப பிராக்டிகலா இருக்கணும். இங்க பணம் தான் முக்கியம். அதனால பணம் இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் செய்யணும். ஒரு பெரிய வீடு வாங்கி நாம அங்க குடி போக வேண்டாமா? பெரிய வீடெல்லாம் வேண்டாங்க. ஒரு ரூம், சின்னதா ஒரு கிச்சன், ஒரு பாத்ரூம். அதெல்லாம் நீ நினைச்ச சுலபமா வாங்கிடலாம். அதுக்கு தேவையான அழகு திறமை எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. பாஸ் ரொம்ப நல்லவரு. நாம இங்க சொர்க்கம் மாதிரி வாழலாம். சில விஷயங்களை கண்டும் காணாம இருந்தா போதும். நீங்க என்னங்க சொல்றீங்க? இதுக்காக என்ன கல்யாணம் பண்ணீங்களா? கிருஷ்ணபிரியா, அந்த ஆளுகிட்ட இருந்து நான் கொஞ்சம் பணம் வாங்கியிருக்கேன். உன்னாலதான் அதை திருப்பி கொடுக்க முடியும். ப்ளீஸ், நீ தான் எனக்கு உதவி பண்ணணும். இல்ல, நீங்க போய் சொல்றீங்க, நான் நம்ப மாட்டேன். நீங்க சொல்றதெல்லாம் போய். யாருக்கும் பணம் கொடுக்கணும் தானே நகை எல்லாம் கட்டி வாங்கிட்டு போனீங்க. இப்ப மறுபடியும் பணம் கொடுக்கணும். நான் சொல்றத கேளு. பாஸ் உனக்கு கொடுக்கறதுக்காக காஸ்ட்லி நெக்லஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. கண்ண பொண்ணட்டிய பார்த்து இப்படி எல்லாம் பேசுறது? இதுக்காக தான் வெளியில கூட்டிட்டு போனீங்களா? கிருஷ்ணா, மரியாதையா ரெடியாக. என் குணத்தை பத்தி உனக்கு தெரியாது. நான் வர மாட்டேன். என்ன கொண்டாலே நான் வர மாட்டேன். நீ வரமாட்டியா? கல்யாணம் பண்ணி உன்னை இது வரைக்கும் தொடாம ஏன் வச்சிருக்கேன் தெரியுமா? மரியாதையா நான் சொல்றத கேட்கலன்னு வச்சுக்க. இந்த உன்னோட அழகான முகத்தை அசி ஊத்தி கருக்கிடுவேன். ஒரு சில நாள் சுய நினைவு இல்லாம அப்படியே கிடந்த, அதுவும் பசிய பொறுத்துக்கிட்டு சத்தம் போட்டு கூட கூப்பிட முடியாம ரொம்ப கொடுமையா இருக்கு. அத்தம்மா கான்வென்ட் நம்பர்ல ஒரு புக்ல எழுதி வச்சிருந்தேன். அது எனக்கு தெரியாம ஒழிச்சு வச்சு. இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்க ஊர்ல ஏமாந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க வந்து கஷ்டப்படுறாங்க. வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி. கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் நாங்க ஒன்னா வாழ்ந்தும் கூட நாங்க ஒண்ணு சேரவே இல்லை. யாருக்கும் என்ன கொண்டு வந்திருக்காங்க. Really so bad. What is she telling? No idea. Sweta, watch it. They never had sexual relationship after the marriage. It's like he was keeping her ready for someone else. Oh, it's really like a story. தன் புருஷனோட ஐடென்டிட்டி எதுவுமே சரியா தெரியாம அந்த ஆளே சீட் பண்ணி பாஷா ஊரு எதுவுமே தெரியாம ஒரு தனிமை. ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு இதை விட வேற என்ன காரணம் வேணும்? நீ என்ன இத வச்சு ஏதாவது கதை எழுத போறியா? யா, ஒரு ஸ்டோரி பண்ணலான்னு தான் தோணுது. ஒரு டாக்குஃபிக்ஷன் மாதிரி. வெளியில தெரியாத உண்மைகள்லாம் தானாவே என் கேமரா முன்னாடி வந்து விழுந்த மாதிரி இருக்கு. ஒரு பாசிட்டிவ் தாட். அப்படி இல்லைன்னா நான் எதுக்காக மொபைல் போனை வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கணும்?
so many accidental coincidence. அதுல என்னன்னா துர்கா பூஜா அன்னைக்கு கேமரா முன்னாடி அவங்க வரத்துக்கும் நான் அந்த ஆளோட பாடி ஐடென்டிஃபை பண்றதுக்கும் ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டிங் ஸ்டைல்ல இருக்கலாம், இல்லனா ஏற்கனவே சொன்ன மாதிரி டாக்குஃபிக்ஷனா இருக்கலாம். ஒரு ஸ்டோரிக்கான ஸ்கோப் இருக்கு. டிஜிட்டல் கேமரா வச்சு இன்னும் கூட குவாலிட்டியா ஷூட் பண்ணலாமே. தட்ஸ் குவைட் யூஷுவல். இத பாரு, ராவா இருக்கும். இத பாத்தியா, இது கொஞ்சம் சேஞ்சா இருக்கும் இல்லையா? நீ இதுல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப்னு சொல்லு. செக்ரட்டரி அங்கிள் இப்ப கைவிட்டுட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவன் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணி மாட்டிக்குவோமோன்னு பயப்படுறாரு. அதனால எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ற வரைக்கும் அவளை உங்க ஃபிளாட்ல உங்க கூடவே தங்க வச்சுக்கணும். அது சரி. ஹேய், உங்க ஹெல்ப்புக்கு வச்சுக்கங்க. அப்ப எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் நீங்க தானே சொல்லுங்க. சி, ஒரு பொண்ணு இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது நம்ம கைவிட்டுட்டோம்னு சொன்னா எனக்கு இங்க யாருமே இல்ல சார். இது தவிர என்கிட்ட வேற எதுவுமே இல்ல.